ஓம் சாந்தி. February 20, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்கள் ஷரீரம், மனம், செல்வத்தின் மூலம் நீங்கள் உண்மையான ஆன்மீக சேவையை செய்ய வேண்டும். நீங்கள் ஆன்மீக சேவை செய்வதன் மூலம் மாத்திரமே பாரதம் சத்யுகமாகும். கேள்வி: கவலையிலிருந்து விடுபட்டிருப்பதற்கு நீங்கள் சதா நினைவு செய்ய வேண்டியது என்ன? உங்களால் எப்பொழுது கவலையற்றவர்களாக இருக்க முடியும்? பதில்: கவலையற்றவர்களாக இருப்பதற்கு இந்த நாடகம் முற்றிலும் மிக சரியாக உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை எப்பொழுதும் நினைவிற்கொண்டிருங்கள். நாடகத்திற்கு ஏற்ப நடப்பவை அனைத்தும் முற்றிலும் மிக சரியானதாகும். எவ்வாறாயினும் இந்த நேரத்தில் குழந்தைகளாகிய உங்களால் கவலையற்றவர்களாக இருக்க முடியாது. நீங்கள் கர்மாதி ஸ்திதியை அடையும் பொழுதே கவலையற்றவர்களாக இருப்பீர்கள். இதற்கு மிக நல்ல யோகம் தேவைப்படுகிறது. யோகி ஞானி குழந்தைகளால் மறைந்திருக்க முடியாது. ஓம் சாந்தி. தூய்மையாக்குபவரான கடவுள் சிவன் பேசுகின்றார். எந்த ஒரு ஷரீரதாரியையும் கடவுள் என்று அழைக்க முடியாது என்று தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். கடவுள் மாத்திரமே தூய்மையாக்குபவர் என்பதை மக்களும் அறிவார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரை தூய்மையாக்குபவர் என்று அழைக்க முடியாது. அப்பாவி மக்கள் மிகவும் குழப்பமடைந்துள்ளனர். பாரதத்தின் இழை சிக்கியிருக்கும் பொழுதே சிவ் பாபா வர வேண்டும். தந்தையை தவிர வேறு எவராலும் அந்த சிக்கலை அவிழ்க்க முடியாது. அவர் மாத்திரமே தூய்மையாக்குபவரான சிவ் பாபா ஆவார். குழந்தைகளாகிய உங்களுக்கு மாத்திரமே இது தெரியும். அதுவும் நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமானதே. நீங்கள் இங்கு அமர்ந்திருந்து இதனை தினமும் கேட்டாலும் நீங்கள் சிவ் பாபாவுடன் இருக்கின்றீர்கள் என்பதும், அவர் இவரினுள் பிரவேசித்து எங்களுக்கு கற்பித்து எங்களை தூய்மையாக்குவதுடன் எங்களுக்கு இந்த வழிமுறைகளையும் கூறுகின்றார் என்னும் விழிப்புணர்வு உங்களுக்கு இருப்பதில்லை. நீங்கள் சுயதர்ஷன சக்கரதாரிகள் ஆகின்றீர்கள். நீங்கள் படைப்பவரினதும் படைப்பினதும் ஞானத்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் காமத்தை வென்று உலகை வென்றவர்கள் ஆகின்றீர்கள். ஆகவே அந்த தந்தையே தூய்மையாக்குபவர். அவரே புதிய படைப்பை படைப்பவரும் ஆவார். எல்லையற்ற ராஜ்யத்தை பெறுவதற்கு நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்கின்றீர்கள். நீங்கள் சிவ் பாபாவிடமிருந்து உங்கள் ராஜ்ய பாக்கியத்தை பெறுகின்றீர்கள் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்கிறீர்கள். இதுவும் மிக சரியாக புரிந்து கொள்ளப்படவில்லை. சிலர் இதனை சிறிதளவு அறிவார்கள். சிலர் முற்றிலும் எதனையும் அறியாதவர்களாக உள்ளனர். சிவ் பாபா கூறுகின்றார், நானே தூய்மையாக்குபவர். எவராவது என்னிடம் வந்து கேட்டால் என்னால் அவருக்கு என்னுடைய அறிமுகத்தை கொடுக்க முடியும். தந்தை உங்களுக்கும் தன்னுடைய அறிமுகத்தையும் கொடுத்துள்ளார். சிவ் பாபா கூறுகின்றார், நான் ஒரு சாதாரண ஷரீரத்தினுள் பிரவேசிக்கின்றேன். இந்த ஷரீரம் சாதாரணமானது. அவர் விருட்சத்தின் உச்சியில் நிற்கின்றார். அவர் தூய்மையற்ற உலகில் இருந்தவாறு கீழே தபஸ்யா செய்கின்றார். எவ்வாறு தபஸ்யா செய்ய வேண்டும் என்பதை சிவ் பாபா இவருக்கு கற்பிக்கின்றார். சிவ் பாபா ராஜயோகம் கற்பிக்கின்றார். கீழே ஆதி தேவரும் மேலே ஆதிநாதரும், அதாவது பிரிவுகள் இருக்கின்றார்கள். பிராமணர்களாகிய நீங்கள் சிவ் பாபாவின் குழந்தைகள் என்பதை குழந்தைகளாகிய உங்களால் விளங்கப்படுத்த முடியும். நீங்களும் சிவ் பாபாவின் குழந்தைகளே, ஆனால் அதை நீங்கள் அறியாதவர்களாக உள்ளீர்கள். கடவுள் ஒரே ஒருவரே, மற்ற அனைவரும் சகோதரர்கள். தந்தை கூறுகின்றார், நான் எனது குழந்தைகளுக்கு மாத்திரமே கற்பிக்கின்றேன். என்னை இனம் காண்பவர்களுக்கு மாத்திரமே நான் கற்பித்து அவர்களை தேவர்களாக்குகின்றேன். பாரதம் சொர்க்கமாக இருந்தது, அது இப்பொழுது நரகமாகிவிட்டது.
காமத்தை வெற்றி கொள்பவர்கள் மாத்திரமே உலகை வெற்றி கொள்பவர்கள் ஆவார்கள். நானே பொன் உலகை ஸ்தாபிக்கின்றேன். பாரதம் பலமுறை சத்யுகத்தில் இருந்தது, பின்னர் அது கலியுகத்தினுள் சென்றது. எவருக்குமே இது தெரியாது. எவருமே படைப்பவரையோ அல்லது படைப்பின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியையோ அறிய மாட்டார்கள். நான் ஞானம் நிறைந்தவர். இதுவே உங்கள் லட்சியமும் இலக்கும் ஆகும். நான் இவருடைய சாதாரண சரீரத்தினுள் பிரவேசித்து உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றேன். நீங்கள் இப்பொழுது தூய்மையாக வேண்டும். அந்த விகாரங்களை வெற்றி கொள்வதால் நீங்கள் உலகை வென்றவர்கள் ஆகுவீர்கள். குழந்தைகளாகி நீங்கள் அனைவரும் முயற்சி செய்கிறீர்கள். நீங்கள் உங்கள் ஷரீரம், மனம், செல்வத்தின் மூலம் பௌதீக சேவையை அன்றி ஆன்மீக சேவையையே செய்கின்றீர்கள். இது ஆன்மீக ஞானம் என்று அழைக்கப்படுகிறது. இது பக்தி அல்ல. துவாபர கலியுகங்களில் பக்திக்கான யுகங்களாகும். அவை பிரம்மாவின் இரவு என்று அழைக்கப்படுகின்றன. சத்திய திரேதா யுகங்கள் பிரம்மாவின் பகல் என்று அழைக்கப்படுகின்றன. கீதையை கற்பிப்பவர் எவராவது வந்தால் கீதையில் ஒரு தவறு இருக்கிறது என நீங்கள் அவருக்கு விளங்கப்படுத்த வேண்டும். கீதையை உபதேசித்தவர் யார்? ராஜயோகத்தை கற்பித்தவர் யார்? காமத்தை வெல்வதனால் நீங்கள் உலகை வென்றவர்கள் ஆகின்றீர்கள் என கூறியது யார்? இந்த லக்ஷ்மியும் நாராயணரும் உலகை வென்றவர்கள் ஆகினார்கள் இல்லையா? அவர்களின் 84 பிறவிகளின் ரகசியங்களை அவர் அமர்ந்திருந்து அவர்களுக்கு விளங்கப்படுத்தினார். யாராக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் ஞானத்தை பெறுவதற்காக இங்கு வர வேண்டும். நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றேன். ஆனால் உங்கள் மத்தியிலும் சிலர் நன்றாக புரிந்து கொள்வதில்லை. இதனாலேயே பல மில்லியன் கணக்கானோரில் ஒரு கைப்பிடி அளவினர் என நினைவு கூறப்படுகிறது. சிலருக்கு நான் யார், நான் எவ்வாறானவர் என்பது பற்றி 5% தெரியும். நீங்கள் தந்தையை அறிந்து கொள்வதுடன் அவரை மிக சரியாக நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் ஏன் என்னை சதா நினைவு செய்வதில்லை? நீங்கள் கூறுகிறீர்கள், பாபா, நான் உங்களை நினைவு செய்ய மறந்துவிட்டேன். ஓஹோ, உங்களுக்கு பாபாவை நினைவு செய்ய முடியவில்லையா? உண்மையில் இதற்கு முயற்சி தேவை என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். எவ்வாறாயினும் அவர் உங்களை முயற்சி செய்வதற்கு ஊக்குவிக்கின்றார். ஓ, உங்களை பார்க்கடலுக்கு அழைத்து சென்று உங்களை உலகின் அதிபதிகளாக்கும் தந்தையை நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். மாயை உங்களை நிச்சயமாக மறந்து விடுமாறு செய்வாள். அதற்கு காலம் எடுக்கும். மாயை உங்களை மறந்துவிடுமாறு செய்வாள் என்பதால் நீங்கள் முயற்சி செய்யாமல் சாவகாசமாக இருந்து விடலாம் என்றில்லை. இல்லை, நீங்கள் நிச்சயமாக முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் காமத்தை வெல்ல வேண்டும். சதா என்னை மாத்திரம் நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நான் குழந்தாய் என குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுவதைப் போன்றே ஓர் உயர் நீதிபதி வந்தாலும் நான் அவரை குழந்தாய் என்றே கூறுவேன். ஏனெனில் நானே அதி மேலான கடவுள். நீங்கள் இளவரசர்கள் இளவரசிகளின் அந்தஸ்தை பெறுவதற்கு நான் மாத்திரமே அனைத்திலும் அதி உயர்ந்த கல்வியை உங்களுக்கு கற்பிக்கின்றேன். தந்தை கூறுகின்றார், நான் இவருக்கு கற்பிக்கின்றேன். இவர் பின்னர் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகின்றார். பிரம்மாவும் சரஸ்வதியும் பின்னர் லக்ஷ்மி நாராயணன் ஆகின்றனர். இந்த இல்லற பாதை தொடர்கிறது. துறவற பாதையில் இருப்பவர்களால் ராஜயோகம் கற்பிக்க முடியாது. அரசர் அரசி ஆகிய இருவருமே தேவைப்படுகின்றனர். அம்மக்கள் வெளிநாட்டிற்கு சென்று தாங்கள் ராஜயோகம் கற்பிப்பதாக கூறுகின்றனர். எவ்வாறாயினும் சந்தோஷம் காக்கையின் எச்சத்தை போன்றது என அவர்கள் கூறுகின்றனர். எனவே அவர்களால் எவ்வாறு ராஜயோகத்தை கற்பிக்க முடியும்? ஆகவே குழந்தைகளாகிய நீங்கள் அந்த உற்சாகத்தை கொண்டிருக்க வேண்டும். எவ்வாறாயினும் குழந்தைகள் இன்னும் இளையவர்களாக இருக்கின்றனர்.
அவர்கள் இன்னும் முதிர்ச்சி அடையவில்லை. முதிர்ச்சி அடைவதற்கு அவர்களுக்கு தைரியம் தேவைப்படுகிறது. தந்தை உங்களுக்கு கூறுகின்றார், இது ராவணனுடைய சமுதாயமாகும். நீங்கள் கூவி அழைக்கின்றீர்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். ஆகவே இது ஒரு தூய்மையற்ற உலகமா அல்லது தூய உலகமா? நீங்கள் நரகவாசிகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இது தேவ சமுதாயமா? இது ராம ராஜ்யமா? நீங்கள் ராவண ராஜ்யத்திற்கு உரியவர்களா? இந்நேரத்தில் ராவண ராஜ்யத்தில் உள்ள அனைவரும் ஓர் அசுர புத்தியை கொண்டிருக்கின்றனர். இப்பொழுது அசுர புத்தியை தெய்வீகமாக்குவது யார்? மக்களை சிந்திக்க வைக்கக்கூடிய அத்தகைய 4 முதல் 5 வினாக்களை கேளுங்கள். தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பது குழந்தைகளாகிய உங்களின் கடமையாகும். விருட்சம் படிப்படியாக வளர்கிறது. பின்னர் பெருமளவு விரிவாக்கம் இருக்கும். மாயையும் உங்களை சுழலில் இட்டு முற்றிலும் கீழே வீழ்த்தி விடுகின்றாள். பலர் குத்துச்சண்டையில் மரணிக்கின்றனர். இங்கும் பலர் மரணிக்கின்றனர். அவர்கள் விகாரத்தினுள் வீழ்ந்து மரணிக்கின்றனர். பின்னர் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து முயற்சியை செய்ய வேண்டும். விகாரம் அவர்களை முற்றிலுமாக கொன்றுவிடுகிறது. அவர்கள் தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையாகுவதனால் அகற்றிவிட்ட துரு அனைத்தினாலும் சேகரித்த அந்த வருமானம் அனைத்தும் இழக்கப்படுகிறது. பின்னர் அவர்கள் புதிதாக முயற்சி செய்ய வேண்டும். ஒருவரை வரக்கூடாது என நீங்கள் கூற முடியாது என்று நீங்கள் சொல்லக்கூடாது. இல்லை, நினைவு யாத்திரையின் மூலம் நீங்கள் சம்பாதித்த அனைத்தும் கல்வியும் அழிந்துவிடும் என நீங்கள் அந்நபருக்கு விளங்கப்படுத்த வேண்டும். அவர்கள் மிகவும் தாழ்ந்த நிலைக்கு வீழ்ந்து விடுகின்றனர். நீங்கள் மீண்டும் மீண்டும் வீழ்ந்தீர்களேயானால் வெளியேறுமாறு உங்களுக்கு கூறப்படும். ஓரிரு முறை உங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும். நீங்கள் 2 முறை மன்னிக்கப்படுகின்றீர்கள். அதன் பின்னர் நீங்கள் பயனற்றவர் என்று கருதப்படுகின்றீர்கள். அவர்கள் அங்கு செல்வார்கள், ஆனால் கீழ்த்தரத்தினராக இருப்பார். ஒப்பீட்டு ரீதியில் இவ்வாறே கூறப்படும். முற்றிலும் தாழ்ந்த அந்தஸ்தை பெறுபவர்கள் கீழ்த்தரத்தினர் என்றே அழைக்கப்படுகின்றனர். அங்கு பணிப்பெண்களும் வேலையாட்களும் சுடலை ஆண்டிகளும் அத்துடன் பிரஜைகளின் பணிப்பெண்களும் வேலையாட்களும் இருக்கிறார்கள். தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதும் ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு ஒருமுறை கற்பிக்கின்றார் என்பதும் அவருக்கு தெரியும். அம்மக்கள் 100,000 வருடங்களை பற்றி பேசுகின்றனர். நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் பொழுது உண்மையிலேயே இது 5000 வருடங்களுக்கான விஷயமாகும் என அவர்கள் கூற ஆரம்பிப்பார்கள். இது அதே மகா யுத்தமாகும். எவ்வாறாயினும் அவர்களால் நினைவு யாத்திரையில் நிலைத்திருக்க முடியாது. நாளுக்கு நாள் காலம் மிகவும் தாமதமாகி வருகிறது. நினைவு கூறப்படுகிறது, பெருமளவு காலம் கடந்துவிட்டது, சிறிது காலமே எஞ்சி இருக்கிறது. இந்த விஷயங்கள் அனைத்தும் இந்நேரத்தையே குறிக்கின்றன. தூய்மையாகுவதற்கு சிறிதளவு காலமே எஞ்சி இருக்கிறது. யுத்தம் முன்னால் உள்ளது. நான் நினைவு யாத்திரையில் நிலைத்திருக்கின்றேனா என உங்கள் இதயத்தை கேளுங்கள். புதியவர்கள் வரும்பொழுது குழந்தைகள் நிச்சயமாக அவர்களை ஒரு படிவத்தை நிரப்பச் செய்ய வேண்டும். அவர்கள் ஒரு படிவத்தை நிரப்பும் பொழுது மாத்திரமே உங்களால் அவர்களுக்கு விளங்கப்படுத்த முடியும். ஒருவர் புரிந்து கொள்ள விரும்பாது விட்டால் அவர் படிவத்தில் எதனை எழுதுவார்? இங்கு அத்தகைய பலர் வருகின்றனர். அவர்களிடம் கூறுங்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள் என நீங்கள் தந்தையை அழைத்தீர்கள். ஆகவே இது நிச்சயமாக ஒரு தூய்மையற்ற உலகமாகும். இதனாலேயே நீங்கள் ஓ தூய்மையாக்குபவரே வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என அழைக்கின்றீர்கள். சிலர் அவ்வாறு ஆகின்றனர், மற்றோர் அவ்வாறு ஆகுவதில்லை. பாபா பல கடிதங்களை பெறுகின்றார். நீங்கள் அனைவருமே ஷிவ் பாபா மேற்பார்த்து பிரம்மா என எழுதுகின்றீர்கள். ஷிவ் பாபாவும் கூறுகின்றார், நான் ஒரு சாதாரண ஷரீரத்தினுள் பிரவேசிக்கின்றேன்.
அவரது 84 பிறவிகளின் கதையை நான் அவருக்கு கூறுகின்றேன். படைப்பின் ஆரம்பம், மத்தியமம், இறுதி வேறு எந்த மனிதர்களுக்கும் தெரியாது. தந்தை இப்பொழுது உங்களுக்கு கூறியுள்ளார். குழந்தைகளாகிய உங்களுக்கு தெய்வீக காட்சிகளை கொடுத்து பாபா இந்த படங்களை உருவாக்கி உள்ளார். பாபா ஆத்மாக்களாகிய உங்களுக்கு மாத்திரமே கற்பிக்கின்றார். ஆத்மாக்கள் விரைவாக ஷரீரமற்றவர்கள் ஆகின்றனர். நீங்கள் உங்களை அந்த ஷரீரங்களிலிருந்து வேறானவராக கருத வேண்டும். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர் ஆகுவீர்களாக. நீங்கள் ஷரீரமற்றவர்கள் ஆகுவீர்களாக. நான் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றேன். இது பரமாத்மாவுடனான ஆத்மாக்களின் சந்திப்பாகும். இது சங்கமயுகத்தின் சந்திப்பு என்று அழைக்கப்படுகிறது. கங்கை நீர் எவரையும் தூய்மையாக்குவதில்லை. சாதுக்கள், புனிதர்கள், ரிஷிகள், முனிவர்கள் அனைவருமே கங்கையில் நீராடச் செல்கின்றனர். கங்கை எவ்வாறு தூய்மையாக்குபவர் ஆக முடியும்? கடவுள் பேசுகின்றார். காமமே கொடிய எதிரி. அதனை வெற்றி கொள்வதனால் நீங்கள் உலக அதிபதிகள் ஆகுவீர்கள். கங்கையோ அல்லது கடலோ இதனை கூறுவதில்லை. ஞான கடலாகிய தந்தையே உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அந்த காமத்தை வெற்றி கொள்வதற்கு சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். நீங்கள் தூய்மையாகுவீர்கள். தெய்வீக குணங்களை கிரகியுங்கள். எவருக்கும் துன்பத்தை விளைவிக்காதீர்கள். காம வாளை பயன்படுத்துவதே முதற்தரமான துன்பமாகும். ஆரம்பத்திலிருந்து மத்தியமத்தின் மூலமாக இறுதி வரை அது உங்களுக்கு துன்பத்தை விளைவிக்கிறது. அது சத்திய யுகத்தில் இருப்பதில்லை. அது ஒரு தூய உலகமாகும். அங்கு தூய்மையற்றவர்கள் எவரும் இல்லை. நீங்கள் யோக சக்தியின் மூலம் ராஜ்யத்தை பெற்றதை போன்றே அங்கு குழந்தைகளும் யோக சக்தியின் மூலம் பிறக்கின்றார்கள். அங்கு ராவணனின் ராஜ்யம் இருப்பதில்லை. நீங்கள் ராவணனின் கொடும் பாவியை எரிக்கின்றீர்கள். ஆனால் எப்பொழுது அவனை எரிக்க ஆரம்பித்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. ராமராஜ்யத்தில் ராவணன் இருப்பதில்லை. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த விஷயங்களை தந்தை இங்கு அமர்ந்திருந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவர் மிக நன்றாக விளங்கப்படுத்துகின்றார். ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கல்பத்திலும் கற்கும் அளவிற்கே இப்பொழுதும் கற்பீர்கள். நீங்கள் செய்யும் முயற்சிகளிலிருந்து அனைத்தையும் அறிய முடியும். பௌதீக சேவை என்ற ஒரு பாடமும் உள்ளது. உங்களால் மனதின் மூலம் சேவை செய்ய முடியாது விட்டால் அப்பொழுது வார்த்தைகளாலும் செயல்களாலும் சேவை செய்யுங்கள். வார்த்தைகளால் சேவை செய்வது மிகவும் இலகுவானதாகும். அனைத்திற்கும் முதலில் மனதின் மூலமாக சேவை, அதாவது மன் மனாபவ் உள்ளது. நினைவு யாத்திரையில் நிலைத்திருங்கள். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். பாபாவிடமிருந்து கற்பித்தல்களை பெறுங்கள். தந்தையை நினைவு செய்ய இயலாதவர்கள் பலர் இருக்கின்றனர். அவர்களால் இந்த ஞானத்தை நினைவு செய்ய இயலாமல் உள்ளது என நீங்கள் கூற மாட்டீர்கள். அவர்களால் சதா ஒரே ஒருவரை நினைவு செய்ய இயலாமல் இருக்கிறது. நீங்கள் அவரை நினைவு செய்யாது விட்டால் எவ்வாறு சக்தியை பெறுவீர்கள்? தந்தையே சர்வசக்திவான். அவரை நினைவு செய்வதனால் நீங்கள் சக்தியை பெறுவீர்கள். இதுவே பலம் என்று அழைக்கப்படுகிறது. எவராவது ஒருவர் செயல்களின் மூலம் சிறந்த சேவையை செய்தால் அவரால் ஒரு நல்ல அந்தஸ்தை பெற முடியும். நீங்கள் செயல்களின் மூலம் சேவை செய்யாதுவிட்டால் எந்த அந்தஸ்தை பெறுவீர்கள்? அங்கு பிரஜைகளும் இருக்கின்றனர். இவை புரிந்து கொள்ளப்பட வேண்டிய மறைமுகமான விஷயங்களாகும். அம்மக்கள் யோகத்தை பற்றி பேசுகின்றனர். ஆனால் யோகத்தின் மூலம் நீங்கள் உலக ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. யோக சக்தியின் மூலமே அங்கு குழந்தைகள் பிறக்கின்றனர் என்பது எவருக்குமே தெரியாது. இது உங்களுக்கு விளங்கப்படுத்தப்படுகிறது. ஆனாலும் அரை கல்பத்தின் பின்னர் நீங்கள் மாயையின் அடிமைகள் ஆகின்றீர்கள்.
இப்பொழுதும் மாயை உங்களை விட்டு வைப்பதில்லை. நீங்கள் இப்பொழுது சிவ் பாபாவின் அடிமைகள் ஆக வேண்டும். நீங்கள் ஷரீரதாரிகளுக்கு அடிமைகள் ஆகக்கூடாது. நீங்கள் தூய்மை ஆகுவதற்காகவே இப்பொழுது நீங்கள் சகோதர சகோதரிகள் என்று அழைக்கப்படுகிறீர்கள். பின்னர் நீங்கள் அதற்கும் அப்பார் செல்ல வேண்டும். நீங்கள் ஒருவரை ஒருவர் சகோதரன் என கருத வேண்டும். சகோதரன் சகோதரி என்ற பார்வையுமே இருக்கக்கூடாது. நாடகத்திற்கு ஏற்ப நடைபெறும் அனைத்தும் முற்றிலும் சரியானதாகும். நாடகம் மிக சரியானதாகும். தந்தை கவலையற்றவர். இவர் பிரம்மா நிச்சயமாக சில கவலைகளை கொண்டிருப்பார். நீங்கள் உங்கள் கர்மாதி ஸ்திதியை அடையும் பொழுது மாத்திரமே நீங்கள் கவலையற்றவர்களாக இருப்பீர்கள். அதுவரை ஏதோ ஒன்று தொடர்ந்தும் நடைபெறும். மிக நல்ல யோகம் தேவைப்படுகிறது. பாபா இப்பொழுது யோகத்தை பற்றி வலியுறுத்துகின்றார். நீங்கள் மீண்டும் மீண்டும் மறந்து விடுகின்றீர்கள் என்று இதனை குறித்தே கூறுகின்றீர்கள். தந்தை முறையிடுகின்றார். உங்களுக்கு பல்வேறு பொக்கிஷங்களை கொடுக்கும் தந்தையை நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். யாரிடம் ஞானம் இருக்கிறது, யாரிடம் இல்லை என்பது தந்தைக்கு தெரியும். ஞானி ஆத்மாக்களால் ஒரு பொழுதும் மறைந்திருக்க முடியாது. அவர்கள் விரைவில் சேவைக்கான அத்தாட்சியை கொடுப்பார்கள். ஆகையால் இந்த விஷயங்கள் அனைத்தும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. மாயையுடன் குத்துச்சண்டை இடும்பொழுது தோற்று போகாதீர்கள். முயற்சி செய்வதில் பின்தங்கி அமர்ந்து விடாதீர்கள். தைரியத்தை கொண்டிருந்து சேவை செய்யுங்கள். 2. இந்த நாடகம் மிக சரியாக உருவாக்கப்பட்டுள்ளது. ஆகவே எதனை பற்றியும் கவலைப்படாதீர்கள். உங்கள் கர்மாதி ஸ்திதியை அடைவதற்கு தந்தையின் நினைவில் நிலைத்திருங்கள். எந்த ஷரீரதாரிகளுக்கும் அடிமையாகாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஸ்ரீமத்திற்கு ஏற்ப சேவை செய்வதில் திருப்தி என்னும் சிறப்பியல்பை அனுபவம் செய்து ஒரு வெற்றி சுரூபம் ஆகுவீர்களாக. நீங்கள் என்ன சேவையை செய்தாலும், மாணவர்கள் வந்தாலும் வராதுவிட்டாலும் உங்களுடன் திருப்தியாக இருங்கள். நம்பிக்கையை கொண்டிருங்கள். நான் திருப்தியாக இருந்தாலே செய்தி நிச்சயமாக தொழிற்படும். ஆகவே சந்தோஷமற்றவர்கள் ஆகாதீர்கள். மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்காது விட்டால் பரவாயில்லை. குறைந்தபட்சம் அது உங்கள் கணக்கில் அதிகரிக்கப்படும். உங்கள் செய்தியை பெற்றிருப்பார்கள். நீங்களே திருப்தியாக இருக்கும்போது செலவுகளும் தகுதி வாய்ந்தவையாக இருக்கும். ஸ்ரீமத்திற்கு ஏற்ப நீங்கள் பணியை மேற்கொண்டீர்கள். ஸ்ரீமத்திற்கு கீழ்ப்படிவதும் ஒரு வெற்றி சுரூபமாக ஆகுவதாகும். ஸ்லோகம். பலவீனமான ஆத்மாக்களுக்கு சக்தியை கொடுங்கள். நீங்கள் அவர்களிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். ஓம் சாந்தி.